ஹாய் ஹலோ டேசிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான கண்டினியூட்டி. லாஸ்ட்டாக நம்ம எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அப்படி ஜங்குக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்களோட ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ட்ராக இருந்திருப்பீங்க. அப்புறம் அங்கே எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அர்ஜுனும் வந்துட்டு பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படியே வந்துட்டு அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு வந்துட்டு இப்படி லைட்டாக என்னடா இது அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கூட என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் எதுவும் பெருசாக காமிச்சிக்காமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுருப்பார். ஸோ இதோட நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம். லாஸ்ட் எபிசோடில் எனக்கு தெரிஞ்சு பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட வாய்ஸ் எப்படியும் வந்துட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. நான் அதை அடுத்து ரெக்கார்ட் பண்ணும்போது சரி அதெல்லாம் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல எனக்கே டவுட்டாக இருந்துச்சா கேட்டு பார்த்தேன். கொஞ்சம் அது இரைச்சல் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் மன்னிச்சு. சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக ஏதோ ஒன்று முடிச்சிருந்தோம்னா இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா இப்போ அதுலேருந்து வந்துட்டு கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு சரி ஓகே ஃபைனலாக இதான ஓகேவா அப்படின்ட்டு நீங்கள் அர்ஜென்ட்டு கேட்கும்போது ஓகே இதே பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோன்லேயே தான் வந்துட்டு இப்படி கால் போட்டு காலில் வந்துட்டு பேசுகிறீங்க. இப்படி எல்லோரும் லைனில் வந்திருக்கீங்களா அப்படின்னோடனே நீங்கள் மொத்தம் 8 பேர் போயிருப்பீங்க. அர்ஜுனையும் சேர்த்து 8 பேர். ஸோ 8 பேர் அப்படின்னும்போது இப்படி நான் சொல்கிறத கேளுங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் சொல்கிறேன். நம்ம டீமில் இப்போ மொத்தம் 8 பேர் இருக்கோம். 4 பேர் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 4 பேரோட பேர் சொல்கிறீங்க. நீங்கள் மட்டும் ரூம் பாய் சர்வீஸ்க்கு வந்துட்டு போங்க. இவர் வந்துட்டு இந்த ஹோட்டல் ஓனர் வந்துட்டு சொல்லியிருக்காருல, அவர் சொன்னபடி அவர் ஹெல்ப் மூலிமா நீங்கள் 4 பேர் மட்டும் போங்க. நீங்கள் போயிட்டு எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நீங்கள் நடந்துக்கிட்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு எப்படியாவது கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஃபிஷ்ஷியாக பார்த்தீங்கனாலே எங்கிட்ட வந்துட்டு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னோடனே சரிங்க மேடம்னோடனே மித்தவங்களாம் வந்துட்டு நாங்கள் என்ன மேடம் பண்ணோன்னே இல்லை நீங்கள் இங்கேயே இருந்துட்டு ஏதாவது லாபியில் போய் உட்காந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்த அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஸ்பீஷியஸாக தெரிஞ்சால் நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனே அப்போ உங்கள் அசிஸ்டண்ட் வந்து கேட்பாங்க. அதாவது உங்கள் அசிஸ்டண்ட்டும் அர்ஜுனோட அசிஸ்டண்ட்டும் வந்துருந்துருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேரும் கேட்பாங்க, இல்லை நம்மளாம் ரூம்லேயே உட்காந்துட்டு என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு நம்ம டீகோட் பண்ணலாம். அட் த சேம் டைம் வேறு என்ன பண்ணலாம், பிளான் பிசி எல்லாம் நம்ம யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருப்பீங்க. எல்லோரும் வந்து பிளானுக்கு வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இவங்களுக்கு வந்துட்டு கெட்டப் கொடுக்கணும்ல. அதாவது ரூம் பாயோட ட்ரெஸ் கொடுக்கணும், அப்படி யூனிஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் ஹேண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இப்படி அண்ணா அப்படின்னோடனே சொல்லுங்கள் மேடம் அப்படின்னே இல்லை இப்படி யூனிஃபார்ம் வேணும் அப்படின்னே அப்படியா சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஒரு 4 பேர் அவங்களோட அளவு பார்த்துட்டு சரி மேடம் சார் சொன்னார் நாங்கள் எதுக்கும் கொஞ்சம் ஒரு இதாக தான் தைச்சிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னோடனே இல்லை நீங்கள் கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ட்ரெஸ் வந்துட்டு அவர் கொடுத்துருவாரு. இவங்களும் வந்துட்டு அதாவது ஃபுட்டு கொடுக்க போகிற மாதிரியே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸஸுமே கொடுத்துருந்துருப்பாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு எனக்கு ஃபோட்டோ மட்டும் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்திருப்பார். அதாவது பொதுவாக வந்துட்டு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்படி வந்துட்டு இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்லேயே மட்டும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வெளியே வந்தால் இதான் அடிக்கடி இந்த குரூப் வந்து தனித்தனியாக பேசுகிறாங்களேன்னு சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தான் வந்துட்டு இப்படி ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த ஒரு சந்தேகமும் வராமல் சும்மா நார்மலாக வந்துட்டு போய் பேசுங்க. இப்படி வந்துட்டு நான் அந்த இதுலேருந்து வந்திருக்கேன், எங்கள் இதுலலாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும், இங்கே எப்படி நாங்கள் அரசல் புரசலாக கேள்விப்பட்டோம், இப்படி இங்கே என்ன கஞ்சாலாம் புழங்குதாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. யார் சஸ்பீஷியஸாக தெரியுறாங்களோ அவங்கள வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தராக வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் இப்போ எங்களுக்கு வந்துட்டு இதாக தான் வந்திருக்கீங்க சரியா அப்படின்னோடனே ஓகே மேடம் உங்களை வந்துட்டு வரும்போது யாரும் பார்க்கலன்னே இல்லை மேடம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம், ரிசப்ஷனிஸ்ட் மட்டும்தான் இருந்தாங்க, நாங்கள் மாஸ்க் போட்டிருந்தோம், ஸோ எங்களை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு. ஷூர் ஓகே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அப்படியே வந்துட்டு ஹேண்ட் வந்துட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி அப்படியே வந்துட்டு ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத வழியாக கூப்பிட்டு வேலை பார்க்குற இடத்துக்கு போய் விட்டுட்டு வந்திருப்பாரு.
நீங்க அப்படியே வந்துட்டு போகும்போதே அவங்களுக்கு வந்துட்டு சின்னதா இந்த இது இருக்கும்ல, ஸ்பை கேம் இருக்கும்ல, அது மாரி அவங்க ட்ரெஸ்ல வந்துட்டு ஃபிட் பண்ற மாரி தான் நீங்க உங்க ட்ரெஸ்ல இத அட்டாச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்திருப்பீங்க. போற வழி ஃபுல்லா நீங்க அந்த லாபிலாம் கடந்து போகும்போது நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க 4 பேரோட ஆ வீடியோ ரெக்கார்டும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பார்க்குற மாரி தான் வந்துட்டு இப்ப இருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்ருக்கும்போது எதுவுமே சஸ்பீஷியஸா இல்லையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல் டே அவங்க அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்களும் வந்து தகவல் சொல்லியிருந்திருப்பீங்க. ஃபுல் டே அங்க தான் இருக்கிற மாரி இருக்கணுன்னே, "இல்ல மேடம் நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லார்ட்டயும் பேசி குடுக்குறாங்க. சில பேர் வேலை பார்க்குறாங்க, இது பண்றாங்க. அப்படியே வந்து வேலை பார்த்துட்டே இருக்கும்போது, அதில ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு மாரி ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்றாங்க. நீங்க பார்க்குறீங்க, "என்ன இந்த மாரி ட்ரீட் பண்றாங்கன்னோனே" அ அதாவது எப்படின்னா, ஒழுங்கா எடுத்து வைக்க மாட்டியா? இது என்ன வந்துட்டு உன்ன மாரி நெனச்சியா? இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பேக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த கிளாஸிஸ்ட் பிஹேவியர் வந்துட்டு பண்றாங்களா? உங்களுக்குன்னா ஆத்திரமா வருது. சரி நம்ம வேலைக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க கண்ட்ரோல் பண்றத வந்துட்டு அர்ஜுனும் பார்க்குறான். சரி ஒண்ணும் இல்ல விடு, விடு ஒண்ணும் இல்ல. நம்ம அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ அவரும் வந்துட்டு உங்கள கன்சோல் பண்ணோனே, சரி ஓகே இப்போதைக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த பேக எடுத்துட்டு அந்த ரூம்ல குடுத்துட்டு வரும்போது, "இந்தா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு காச வேற லைட்டா விட்டடிக்கிறாரா, அவருக்கு வந்துட்டு அப்படியே ஆத்திரமா வருது. இருந்தாலும் வேற என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு அந்த காசெல்லாம் எடுத்துட்டு இப்படி வரும்போது, இப்படி நீங்க கால்ல வந்துட்டு அவருக்கு டக்குன்னு வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு இப்படி "சாரி சார்" அப்படின்னோனே, "இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் மேடம். அவன் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னோனே" இல்ல இப்ப அதுன்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் சொல்ல வரீங்களா? இல்ல மேடம் பரவால்ல. நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல. வேலைக்கு தானே வந்திருக்கோம். நம்ம நெனச்சத முடிச்சுட்டா இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னோனே, ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்னே, ஐயோ! பரவால்ல இருக்கட்டும் மேடம். இதில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டாரு. உங்களுக்குன்னா ஒரு மாரி இருக்கு. என்னடா இப்படி தான் இருப்பீங்களாடா? பணக்காரங்கனாலே இப்படி தானடா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன பார்த்து இது பண்ணும்போது, உங்க 2 பேரோட அசிஸ்டன்ட்ஸுமே ஒரு மாரி பார்க்குறாங்க. என்ன இப்படி பேசுகிறாங்க சார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு மேடம் என்ன மேடம் பேசுகிறீங்க அவர் என்ன மேடம் பண்ணுவாருன்னே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அர்ஜுனோட அசிஸ்டண்ட்டை பார்க்குறீங்க அர்ஜுனை பார்க்குறீங்க 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன உனக்கு துடுப்பான்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறீங்களா உடனே விடு அவங்க ஒரு ஆதங்கத்தில் தானே சொல்கிறாங்க விடு நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல மேடம் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு அர்ஜுன் சொன்னோடனே நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க நான் என்னத்துக்கு அவன் என்னது தப்பாக நினைக்கணும் நான் உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்களா அது அர்ஜுன் கேட்ச் பண்ணிட்டான் பட் இருந்தாலும் நம்ம சொல்ல எதுவுமே காட்டிக்கூடாதுன்ட்டு அவங்களே ஒரு ஆதங்கத்தில் சொல்லிகிட்ருக்காங்க விடுங்க உண்மைதானே அவன் எவ்வளோ மோசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுறான் இவ்வளோ ஹார்ஷாக யாராவது பிஹேவ் பண்ணுவாங்களா அதுலேயும் வந்துட்டு நார்மல் வந்துட்டு அவங்க இதுலேயே வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு வேளை பழகி இருந்திருக்கலாம் அவங்க வந்துட்டு இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க பட் நம்ம அப்படி கிடையாதுல்ல அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்றனால மேடம் கொஞ்சம் ரொம்ப இதாகிட்டாங்க அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க பேசுடா நீ என்னென்ன பேசணுமோ பேசு நான் உன்ட்ட அப்புறமேல் பேசிக்கிறேன்ற மாதிரி நீங்கள் ஒரு லுக் விடுறீங்க இருந்தாலும் அந்த அந்த அசிஸ்டண்ட்டு இல்லை மேடம் இருந்தாலும் நீங்கள் பேசினது தப்பு அப்படின்னோடனே இப்போ என்ன பண்ணணுன்றீங்க சாரி சொல்லணுமா உங்கள் பாஸ்கிட்ட சாரி சொல்லணுமா இல்லை உங்கள் சீனியர்கிட்ட நான் சாரி சொல்லணுமானோடனே இல்லை மேடம் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னே அப்போ என்ன வேலையை பாருங்கள் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாக இருக்குது ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரிலாம் விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும்ல ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த ஆள் திட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது எந்த கோவத்தை எங்கே வந்து கட்டுறோன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்துட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு அர்ஜுனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிடும்போது அவர் பார்க்குறாரு சொல்லுங்கள் மேடம் இல்லை சாரி நான் வேறு ஒரு கோவத்தை உங்கள் மேலே காமிச்சிட்டேன் அப்படின்னே அவர் பார்க்குற என்னடா நம்மக்கிட்ட இந்த அம்மா சாரி கேட்குதுன்ட்டு இல்லை மேடம் பரவாயில்ல அப்படின்னே இல்லை இல்லை என் மேலே தான் தப்பு நான் ஒரு வேறு கோவத்தை உங்கள் மேலே காமிச்சிட்டேன்னு இல்லை மேடம் பரவாயில்ல அதெல்லாம் என்ன இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் வந்துட்டு மன்னிப்பு தான் கேட்குறாரு உடனே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்தடுத்து வேலையை பார்க்குறீங்க அப்போ வந்துட்டு நீங்கள் இப்படி அர்ஜுன் அப்படி சொல்லிட்டு வரும்போது அர்ஜுன் சார் அப்படின்னோடனே சொல்லுங்கள் மேடம்னோடனே இல்லை சிசிடிவிலாம் பார்க்கலாமா அப்படின்னே சரி நான் ஹேண்ட் கிட்டே கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு இப்படி ஹேண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் அப்படின்ட்டு ஏன்னா இவங்களாம் சுற்றி இருக்காங்களே அண்ணன் கூப்பிட முடியாது இவர் வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு அண்ணன் தான் கூப்பிடுவான் ஸோ இருந்தாலும் சார் அப்படின்னோடனே அவருக்கு புரிஞ்சிச்சு சரி சுற்றி ஆள் இருக்காங்க போலனே சொல்லுங்கள் சார் என்ன வேணும் அப்படின்னே இல்லை இப்படி சிசிடிவி ரூம் பார்க்கணும் அப்படின்னோடனே ஓகே சார் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களை கூப்பிட்றேன் நான் அங்கே இருக்கிறவங்கள வந்துட்டு நான் வெளியே அனுப்பிச்சிட்டு நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னே
ஓகே சார். நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் பொறுமையாகவே எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னோடனே, ஓகே சார் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி அங்கே அவர்கிட்டருந்து கால் வருது. உடனே இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க இப்போ வாங்க அப்படின்னோடனே, எவ்வளோ நேரம் பார்ப்பீங்கன்னொடனே, இல்லை எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை மட்டும் நாங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய்க்கிறோம் அப்படின்னோடனே, ஓகே வாங்க அப்போனா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமாக வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா நிறையா வந்துட்டு இதெல்லாம் இருக்குங்க, ஸ்க்ரீன்லாம் வச்சு பார்க்குறீங்க. நிறையா ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அப்போ இங்கெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பிவிவிஐபிலாம் இருப்பாங்களே அவங்களுக்கான இடம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்ட்டு, இவ்வளோ தானே இடம், வேறு எங்கேயும் கேமரா இல்லாமல் இருக்கா அப்படின்னோடனே, அது ஒரு சில இடத்துலலாம் கேமரா இல்லைன்னொடனே, வாட் அப்படின்னோடனே, ஆமாம் ஒரு சில இடத்துலலாம் கேமராஸ் கிடையாது. அது வந்துட்டு ப்ரைவசியாக எங்களோட கஸ்டமர்ஸோட ப்ரைவசி வேணும் அப்படின்றக்காண்டி. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, உள்ள என்னன்னா கஞ்சா விற்கிறவன் வரான், இதில் என்னங்க இப்படி அப்படின்னோடனே, இல்லை இல்லை மேடம் உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னே, சரி சரி எந்த இடத்துல இல்லை அப்படின்னே, அந்த நீங்கள் பார்த்தீங்களா ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளியெல்லாம் வந்துட்டு கேமராஸ் அந்த அந்த பிளாக்கே கிடையாதுன்னே, அந்த பிளாக்கே கிடையாதுன்னே, இல்லை அந்த பிளாக் ஃபுல்லாமே ஸ்விம்மிங் பூலில் கிட்டே கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அந்த ரிலாக்ஸ் பண்ணுற எந்த ஏரியாக்கிட்டேயுமே நாங்கள் கேமரா வச்சுக்க மாட்டோம் அப்படின்னே, சரி ரிலாக்ஸ் பண்ணுற ஏரியா உள்ளே வைக்க மாட்டீங்க, வெளியே அந்த லாபி அந்த வெராண்டா எங்கேயுமே கூடவா இல்லை அப்படின்னே, இல்லை அப்படின்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. வந்து இப்படி ரூமில் வந்துட்டு இப்போ கால் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு எப்படின்னா அதாவது நீங்கள் அர்ஜுனோட அசிஸ்டண்ட்டு உங்களோட அசிஸ்டண்ட் 4 பேர் ஒரு ரூமில் இருக்கீங்க. இன்னும் 2 பேர் தனித்தனி ரூமில் இருக்காங்களா. ஸோ நீங்கள் அவங்கள வந்துட்டு இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு அந்த சைட் போய் நீங்கள் பாருங்கள், சும்மா ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி போய் நீங்கள் உட்காந்துக்கோங்க அப்படின்னோடனே, சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு போகிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஏதாவது சஸ்பீஷியஸாக இருந்தால் எனக்கு உடனே சொல்லிடுங்க அப்படின்னு. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டே இருக்காங்க. அது என்ன ஜாலியாக இருக்க இடம் தானே, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேய் என்னடா அது, நம்ம வாழ்நாள் இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கோம், இந்த மாதிரி என்ஜாயே பண்ணதில்லடா, நல்லா இருக்குடா, எவ்வளோ பண்ண முடியுமோ இன்றைக்கி அம்புட்டையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ஆனந்தம் அப்படி ஒரு ஆனந்தம். அப்புறம் வந்து அப்படி வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நீங்கள் இது பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் என்ஜாய் பண்ணாலும் அவங்க வந்துட்டு அவங்க வேலையை கருத்தும் கண்ணுமா தான் இருக்காங்க. அதனால வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சைடு வந்துட்டு பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஒர்க் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. சரி அப்போ நம்ம வந்துட்டு இந்த சைடுக்கு ஆளை அமுச்சு விட்டாச்சு, இந்த சைடு கேமரா இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிட்டு இவங்கெல்லாம் போயிருக்காங்க. இந்த சைடு கேமரா எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். இருந்தாலும் நம்ம வந்துட்டு மிஸ்டர் ஹேன் கிட்ட வந்துட்டு ஏதாவது சொல்லிக்கலாம் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்துட்டு ஒவ்வொரு ஆளாக வேலை பார்த்துட்ருக்கீங்க. அவனோட ஃபைல்ஸு, அவனை சுற்றின இருக்க பேக்ரவுண்டோட ஃபைல்ஸு, ப்ளஸ் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. ஒருவேளை இவன் ஃபைல்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கிற ஸ்டாஃபோட எதுவும் பொருந்தி போச்சுன்னா உடனே வந்துட்டு அவங்கள கொத்தா தூக்கிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்துட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள பற்றின ஃபைல்ஸ் வந்து ஊர்பட்டது இருக்குது அவங்களுக்குன்னா. ஐயோ அப்பா என்னடா இது இம்புட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு லெவல் ஆஃப் டைம்ல தலையெல்லாம் வலிக்குது. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு தான் பார்த்துட்ருப்பீங்க. இப்படியே பார்த்து வந்துட்டு நைட்டே ஆயிரும். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படி எல்லாத்தையும் வந்துட்டு கனெக்டில் இருக்கும்போது இந்த சைடு ரூம் பாய்ஸ் ஒர்க் பண்ண போயிருப்பாங்களோ அவங்களுக்குனா ரொம்ப டயர்டாக இருக்குது. ஐயோப்பா என்னடா இது இந்த டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இதாக தான் இருக்காங்களா. உடனே வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு எடுத்தோடனே சாரி தான் சொல்லுவீங்க. சாரி சார் அப்படின்னோடனே, எதுக்கு மேடம்னோடனே, இல்லை அப்படி உங்களை வேலை வாங்க வச்சதுக்குனோடனே, இல்லை மேடம் பரவாயில்ல இதில் என்ன இருக்குது அப்படின்னோடனே, சரி ஏதாவது தகவல் கிடச்சிச்சானோடனே 4 பேருமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஐயோ என்னென்னலாம் வந்துட்டு பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. இந்த சைடு இருக்கிறவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க. அவங்க வந்துட்டு இல்லை மேடம் நாங்கள் பார்க்கல, அதாவது இந்த சைடு சில் பண்ணிகிட்ருக்காங்களா அவங்ககிட்டையும் வந்துட்டு எந்த தகவலும் இல்லையா. உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி எல்லாமே டெட் எண்டாக இருக்கா. சரி
நீங்கள் வந்துட்டு காலைல வெளில போனீங்களா, அந்த வழியிலே வந்துட்டு நீங்கள் 4 பேர் உள்ளே வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அப்படியே கேஷுவலாக வர மாதிரி உள்ளே வந்துருங்க. சரி மேடம் அப்படி சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்களாம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்துட்டு கேஷுவலாக யாருக்குமே தெரியாமல் ஒருத்தர் ரூமுக்கு மட்டும் போகிறீங்க. ஏன்னா அவர் தான் வந்துட்டு ஆள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நடமாடிட்டு இருந்தாரா. அப்போ வந்துட்டு கேட்குறீங்க நீங்கள் போயிட்டு, ஏதாவது பார்த்தீங்களான்னு. இல்லை மேடம் எல்லாமே ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஆனால் என்ன இவங்களோட பிஹேவியர்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னோடனே, எப்படின்னோடனே இல்லை ரொம்ப அரகண்ட்டாக இருக்கானுங்கன்னொடனே, ஐயோ சாரி சார் அப்படின்னோடனே, இல்லை மேடம் இருக்கட்டும் இதில் என்ன இருக்குது, ரொம்ப மட்டமாக பார்க்குறாங்க மனுஷங்களை ஒரு மாதிரி கேவலமாக நடத்துகிறாங்கன்னொடனே, ஆமாம் சார் அதெல்லாம் இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நார்மலான விஷயம். 4 காசு இருக்குன்றதுக்காண்டி நாய் மாதிரி தான் பார்ப்பாங்க மனுஷங்கன்னொடனே, கரெக்டு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா, அந்த பரதேசி நாயை பிடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிடோடனே, ஆமாம் மேடம் அந்த புறம்போக்கு மட்டும் என் கையில் சிக்கட்டும் அவனுக்கு இருக்குது அதுக்கப்புறம் அப்படின்னோடனே, ஓகே ஓகே சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அன்னைக்கு வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அவனை அப்படின்னோடனே, சரிங்க மேடம் நீங்கள் அப்படின்னோடனே, இல்லை நான் கிளம்புறேன் நீங்கள். அப்போ அவர்கிட்ட கேட்குறீங்க உங்களுக்கு ரூமெல்லாம் ஓகேவானோடனே, மேடம் இது வந்துட்டு எதிர்பார்த்ததற்கும் மேலே இருக்குது மேடம் அப்படின்னோடனே, சரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் சந்தோஷம், ஒருவேளை இல்லைன்னா சொல்லுங்கள் வேறு ரூம் வேணால் உங்களுக்கு வாங்கி தரணுன்னே, இல்லை மேடம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னோடனே, சரி நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னோடனே, ஓகே மேடம் அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம், நீங்கள் மித்தவங்க ரூமுக்கெலாம் போக முடியாது, சும்மா எல்லா ரூமுக்கு போனால் சந்தேகம் வந்துடுன்ட்டு நீங்கள் அவங்ககிட்டலாம் காலையிலே பேசுகிறீங்க, இப்படி வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னோடனே, அவங்களுக்கும் அதே ஆத்திரம் தான், மனுஷன் மாதிரி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க மேடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னடா இது அவங்களாம் வந்துட்டு வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு மரியாதையான இடத்துல இருக்க போலீஸ் ஆஃபீஸருங்க. அவங்கள போய்ட்டு நம்ம இப்படி வேலை பார்க்க வைக்கிறோமே, கஷ்டமான வேலை, அதுவும் மரியாதையான வேலை தான், எல்லா வேலையும் மரியாதையான வேலை தான். பட் அதில் வந்துட்டு வர ஆட்கள் வந்து ரொம்ப நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களே, உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா, அவங்களுக்குமே புரியுது. இல்லை மேடம் நீங்களாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களை வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. கம்ஃபர்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சொல்லிட்டு சாப்பிட்டு இது பண்ணுங்கள் நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிட்டு வரும்போது இப்படி இவங்க 2 பேரும் அதாவது உங்கள் 2 பேரோட அசிஸ்டண்ட்டுமே வந்துட்டு தனித்தனி ரூம் இருக்குமா, ஸோ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் போய் தூங்குங்க நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லை மேடம் கொஞ்சம் தானே, இல்லை நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் ஃபைல்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க. இல்லை இங்கேயே இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, ஏன் மேடம்னோடனே, இல்லை அப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் சந்தேகமாக பார்ப்பாங்கன்னொடனே, சரிங்க மேடம் அப்படி சொல்லிட்டு இது பண்ணியிருக்கும்போது, இது அர்ஜுனோட ரூமு. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி பார்க்குறீங்க, என்ன பண்ண போகிற அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் கேட்குறாரு. அது என்ன நீ தூங்கணும் வேறு என்ன அவ்வளோதான் அப்படின்னோடனே, சரி அப்படின்னோடனே அப்புறம் தான் வந்துட்டு, ஐயோ ஆமாண்டா அப்படின்னோடனே, என்னது அப்படின்னே, இல்லை உங்கள் அண்ணன் கூப்பிட்டார்ல அப்படின்னோடனே, எப்போ அப்படின்னோடனே, டேய் அப்போ தான் கூப்பிட்டார்ல கால் பண்ணி 901க்கு வா அப்படின்னாருலன்னே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாட்டியா ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஈவலாக சிரிக்கிறாரா. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா கேவலமாக சிரிக்கிறோன்னே, இல்லை அது ஒன்றும் இல்லை சும்மா சிரிச்சேன்னே, என்னடா சொல்லு அப்படின்னே, அது உங்கள் புருஷன் கூப்பிட்றாரு நாங்கள் என்னத்த சொல்ல முடியும்னே, நீ வாயை மூடுற ஏன்டா அப்படி உயிரை வாங்குற, யார் கதையிலே கேட்டு வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னே, சரி வாயை மூடுற கத்தாத அப்படின்னே, சரி நான் போய் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகணும் ரூமுக்கு அப்படின்னோடனே, காலைலேருந்து ரூமுக்கு போனியா அப்படின்னோடனே, இல்லை ஏன் அப்படின்னோடனே, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னே, என்னடா ஏதாவது சொல்லி தொலைடானே, ஒன்றும் இல்லை போ உன் புருஷன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பானே, டே வாயை மூடுறா அப்படின்னே, சரி அதெல்லாம் கேட்காது சவுண்ட் ப்ரூஃப் ரூம் தான் அப்படின்னோடனே, எனக்கும் தெரியும் நீ பொத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ரைட் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாடுக்க வந்துட்டு அப்படியே படுத்துட்டான். நீங்கள் பார்க்குறீங்க சரி இவனும் ரொம்ப காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களா. வந்துட்டு அவன் பார்த்துட்டு என்ன அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இப்படின்ட்டு ஏதோ சொல்ல வர மாதிரி சொன்னோன்னே, என்ன அப்படின்னோடனே, என்ன எல்லாருக்கும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் பண்ணலை, என்னையும் ஏதாவது சொல்லு அப்படின்னோடனே, அசிங்கமாக ஏதாவது சொல்லுவேன் பரவாயில்லையானே, ரைட்டு விடு நீ இன்னும் சொல்ல வேணாம் போ உன் புருஷனை பார்க்க போ அப்படின்னே,
இது திருந்தாத மாடுக்கிட்ட நம்ம பேசி நம்ம ஜீவனை குறைக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே பொறுமையாக போகிறீங்க. பொறுமையாக போயிட்டு பார்க்குறீங்க. இது வந்துட்டு லைக் ஒரு 700 அந்த மாதிரி ஃப்ளோர் இது. இனிப்பானா 800 அந்த ஃப்ளோர். அதுக்கப்புறம் வந்துட்டு 900 901 அப்படின்றனால வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு லிஃப்ட்டில் போகிறீங்க. லிஃப்ட்டில் போனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா அந்த பிளாக் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, காலியாக கிடக்க. ஆள் நடமாட்டமே இல்லை சுத்தமாக. உங்கள் இதில் கூட இந்த ரூம் அட்டெண்டர்ஸ் அவங்களாம் இருப்பாங்களா, அவங்க ரூம் அட்டெண்டர் பண்ணுறவங்க, ரூம் பாய்ஸு அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. இதில் வந்துட்டு என்னடா இல்லையே அப்படி சொல்லிட்டு, சரி என்னவோ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு இருந்தாலும் சரி அவர் வர சொல்லியிருக்காருல அப்படி சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. அதான் 901 ரூம் இருக்குது. அது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அந்த பிளாக்லேயே வந்துட்டு கடைசி ரூம். இப்படி இருந்து ரிவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்படி இருந்தானே ஸ்டார்ட் ஆகும், லெஃப்ட்லேருந்து ரைட்டு. அது ரைட்லேருந்து லெஃப்ட் அந்த ரூம் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, யாரா அவன் பைத்தியக்காரன் ரூம் எப்படி இது வந்து அது என்ன டிசைன் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் நடந்து போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு சரி நம்ம நாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணுறீங்க. பார்த்தா டு நாட் டிஸ்டர்ப்னு போட்டிருக்கு. ஐயோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. நம்ம வேறு நாக் பண்ணிட்டோம், ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இது வேறு ஒருத்தர் ரூமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாயிடுச்சா. அப்படியே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் வரும்போது உடனே வந்துட்டு இப்படி கதவை திறந்துட்டு பார்க்குறாரு. ஓ வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. முடிஞ்சிருச்சுங்க, என்னங்க கூப்பிட்டீங்க அப்படின்னோடனே, உள்ளே வா அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. உள்ளே வந்து பார்த்தா இது வந்துட்டு அந்த ரூம்கள் நீங்கள் இப்போ இருந்த ரூமு உங்களுக்கு கொடுத்துருக்க உங்கள் டீம்மேட்ஸ்க்கெலாம் கொடுத்துருக்க ரூமோட இது கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டட் அதிகமாக இருக்கா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறது ஜங்குக் பார்க்குறாரு. என்னாச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்னே. இல்லை என்ன பார்க்குறேன், இல்லை சும்மா பார்த்தேன் அப்படின்னே. சரி அப்படின்னே. எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னே. அப்படின்ட்டு அவருக்கும் ஒன்றும் புரியலையா. இல்லை எதுக்கு கூப்பிட்டீங்க, காலைல வர சொன்னீங்களா அப்படின்னே. அது அப்படின்ட்டு இப்போ தான் அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கா. ஐயோ என்ன எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்வத்துலேயும் ஒரு தைரியத்துலேயும் கூப்பிட்டோம், இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி திணறிட்டு அது அது அப்படின்ட்டு, இல்லை இதுதான் உனக்கு அலாட் பண்ணியிருக்கிற ரூம் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க. இதுவா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, கீழே ஒரு ரூம் சொன்னாங்கன்னே. இல்லை அது இல்லை இதுதான் அப்படின்ட்டு அவருக்கு இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி வெடுத்து போயிடுச்சு. நம்ம அவர் என்ன நினச்சிருந்துருப்பாரு அப்படின்னா, நம்ம இந்த ரூம் வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருப்பாரு. பட் வந்துட்டு இப்போ நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திணறிட்டே இருக்காரு. என்னங்க அப்படின்னே. இல்லை அது இல்லை உனக்கு இந்த ரூம் கொடுக்கலான்னு தோணுச்சாதான் அப்படின்னே. ஏங்க கீழே ரூம் நல்லா தான் சொன்னேன். இல்லை சும்மா தான் அப்படின்னோடனே, ஏதோ வந்துட்டு அவர் முழுங்க ட்ரை பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியலையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே சோஃபா இருக்குமா, அதில் போய் உட்காடுறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு 2 சோஃபா, அதாவது லென்த்தான சோஃபா, சிங்கிள் சோஃபா இருக்கும்ல, சிங்கிள் சோஃபாலாம் வந்துட்டு அவர் உட்கார்றாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இந்த மனுஷன் இங்கே உட்கார்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி உட்கார்ற வரைக்கும் உட்காரட்டும், அவர் போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு அவரே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருப்பீங்க. அவர் வந்துட்டு பார்க்குறாரு. சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபோன் பார்க்குற மாதிரி அவரை பார்க்குறீங்களா குறுகுறுன்னு. இவர் வந்துட்டு பார்க்குறாரு, எதுக்கு இந்த பிள்ளை நம்மளை குறுகுறுன்னு பார்க்குதுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு அவர் வந்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்காரா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாகவே இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு லெவல் ஆஃப் டைமுக்கெல்லாம் வந்துட்டு இப்படி என்னங்க அப்படின்னோடனே, சொல்லுமா அப்படின்னு. இல்லை தூங்கலையா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னே. இல்லை எனக்கு வேலை இருக்குது, நீ தூங்கலையா அப்படின்னு. இல்லை அப்படின்ட்டு நீங்கள் எதோ சொல்ல வந்துட்டே இருக்கீங்களா. உடனே வந்துட்டு இல்லை அது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திணறனே. சொல்லு அப்படின்னே. இல்லை நீங்கள் வீட்டுக்கு போகலையா அப்படின்னோடனே. என்ன வீட்டுக்கு போகலையானே. இல்லை டைம் ஆகிடுச்சு, நீங்கள்
லேட் ஆயிடுச்சுல அப்படின்னோடனே, எதுக்கு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னோடனே, எதுக்கு வீட்டுக்கு போகணுமா அப்படின்ட்டு கேட்குறாருன்ட்டு, அது டைம் ஆயிடுச்சுல அப்படின்னோடனே, நான் எதுக்கு வீட்டுக்கு போகணும், நான் இங்கே தானே இருக்கிறேன் அப்படின்னோடனே, அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்களா, ஆ அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி சொல்கிறாரா, இல்லை புரியல அப்படின்ட்டு சொன்னோடனே, நானும் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னோடனே, எங்கே இருக்கீங்க, ஹோட்டல்லையா, எந்த ரூமில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னே, எந்த ரூமில் இருக்கேன்னா, நானும் இந்த ரூம் தான் அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா, ஆமாம் இந்த ரூமில் தான் நானும் இருக்கேன் அப்படின்னே, இல்லை அது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இந்த ரூமில் இவர் இருக்கார், அப்புறம் அதுக்கு நான் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறேன், ஐயோ அப்படின்ட்டு ஒருவேளை தப்பாக வந்துட்டோமா, இல்லை இவர் தப்பாக சொல்கிறாரா, எதுக்காண்டி இவர் இந்த ரூமில் இருக்கார், அப்படின்னா எனக்கு வேறு ரூம் தானே கொடுத்துருக்காங்க, எதுக்கு இந்த ரூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1500 விஷயம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் வந்து மண்டைக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி அவர் மூஞ்சியவே பார்த்துட்ருப்பீங்களா, உடனே வந்துட்டு அவர் ஒயன் அப்படின்றாரு, நீங்கள் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க, ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை வந்து மூஞ்சிக்கு முன்னாடி இருக்கணுன்னே, இல்லை இல்லை எனக்கு புரியலைங்க அப்படின்னே, என்ன புரியல, என்ன இல்லை கஷ்டமான விஷயம் இல்லை, நான் இன்னி ஒர்க் இருக்குது, நான் பார்த்துட்டு தூங்கிடுவேன், உனக்கு ஒர்க் இல்லைன்னு நீ தூங்க வேண்டியதானே அப்படின்னே, இல்லை ஒரு நிமிஷம் நீங்களும் இங்கேயா இருக்க போகிறீங்க அப்படின்னே, அவருக்கு இப்போ தான் புரியுது, இப்படி கேட்குறாள் அவ அப்படின்ட்டு, ஏன் ஆமாம் அப்படின்னே, இந்த ரூம்லையா, ஆமாம், ஓ ஓ சாரி, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, எங்கே போகிறேன் அப்படின்னோடனே, நீங்கள் இங்கே இருக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்களா, ஸோ நான் வேறு ரூம் கீழே போகிறேன், கீழே அர்ஜுன் ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு நான் அங்கே போகிறேன் அப்படின்னே, எதுக்கு போகிற அப்படின்னு, இல்லை நீங்கள் இருக்கீங்கல்ல அப்படின்னு, சரி நான் தானே இருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரா, உடனே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க அது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி திணறீங்களா, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இவர் கூட வந்துட்டு இருக்கிறது, அதுவும் இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா, உடனே அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்களா, உடனே ஒரு நிமிஷம் உனக்கு என் கூட ரூம் ஷேர் பண்ணிக்க அன்கம்ஃபர்டபுளாக எதுவும் இருக்கா அப்படின்னோடனே, இல்லை 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 அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் எப்படி அதை எப்படி சொல்கிறது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னால் அவருக்கு ஹர்ட் ஆகிடும்ட்டு, இல்லை அது அப்படி இல்லை அப்படின்னே, எது இஷ்யூ இருக்கா அப்படின்னே, இல்லைங்க அப்படின்னு, அப்புறம் என்ன அப்படின்னு, அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா அப்படின்னே, அது ஆமான்னு சொல்லிட முடியாது, இல்லைன்னு சொல்லிட முடியாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்கீங்களா, ஏதாவது சொல்லுவோம் ஏன் அப்படின்னா, இப்போ என்ன இப்போ நான் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நான் வேணா போவா அப்படின்னு, இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படின்னு, ஒய்யன் ஏதாவது சொல்லுப்பா ஒழுங்காக சொல்லு என்ன அப்படின்னு, ஒன்றும் இல்லை அப்படின்னு, இப்போ நான் இங்கே இருக்கவா போவா, நீ போன்னு சொன்னால் நான் எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னு, இல்லை இல்லை நான் எதுக்கு போன்னு சொல்ல போகிறேன், இல்லை எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு அதான் வேறு ஒன்றும் இல்லைன்னு, என்ன ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னு, இல்லை நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறீங்கன்னு சொன்னது ஷாக்கிங்காக இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு, அது அவ்வளோதானே, வேறு எதுவும் இஷ்யூ இல்லைல்ல, உனக்கு ஆக்வர்டாக எம்பாரசிங்காக ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக டிஸ்கஸ்டிங் அந்த மாதிரிலாம், சேச்சா அப்படிலாம் இல்லை, எனக்கு எதுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்க போதுன்னொன்னே, ஒன்றும் இல்லைல்ல உனக்கு இப்போ ஏதாவது இஷ்யூ இருந்தால் சொன்னோன்னே, என்னங்க இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றா தானே இருந்தோம் அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே அப்படியே அவர் பார்க்குறாரு, ஐயோ என்ன சொல்லிட்டோம் அப்படி சொல்லிட்டு, இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே, அப்போ நான் இங்கே இருக்கலாம்ல அப்படின்னே, இருங்க அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாதிரி சொன்னதுக்கப்புறம், சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னோடனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வந்துட்டு பார்க்குறீங்க, பேக் இங்கே இருக்குது, அப்போது அட பாவி பயலே, அப்போ உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு இப்போ தான் வந்துட்டு அர்ஜுன் ஒரு மாதிரி நக்கல் மயிராக பேசும்போது நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா, அந்த பிக்காளி பையன் ஓடிலே பேக் எடுத்து கொடுத்துருந்துருக்கான்,
விளங்காதவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு பேக் அப்படியே எடுத்துக்கிட்டே வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக ரூம் இருக்குல்ல, நீங்கள் பேக்கோடு அந்த ரூம்குள்ளே வந்துட்டு போயிட்டீங்க. போயிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்படியே எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐயோ என்னடா இது இவர் தங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வந்துட்டு மறுபடியும் பாத்ரூம்குள்ளே ஓடிட்டீங்களா. அவர் பார்க்குறாரு. நீ என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரா. அப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த மிரர் இருக்குங்களா, ஸோ அதில் பார்க்குறீங்க. ஐயோ என்ன இவர் இருக்க போகிறாரா, இவர் கூடயா ரூமா ஷேர் பண்ணுறதா, ஐயோ என்னது அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் தனியாக பேசிக்கிட்டே இருக்கீங்களா. அப்புறம் வந்துட்டு நீங்கள் சரி நம்ம இங்கேயே நின்றுட்டு இருந்தால் அவருக்கு அதுக்கு ஏதாவது சொல்லுவார். ஆனால் எப்படி அவரோட ரூம் ஷேர் பண்ணுறது, ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மாதிரி வேறு இருக்கே. ஐயோ சரி ஒன்றும் இல்லை, அவருக்கே அது நார்மலாக தான் இருக்குது, நார்மலாக எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி தான் நம்ம அவரோட ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கோம்ல, தட்ஸ் நாட் அ பிக் டீல், ஒயன் யூ கேன் டூ இட் அப்படின்ட்டு நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டு போகிறீங்க. ஐயோ என்னடா எப்பட்றா இந்த நாளை கடத்துறது, யூ கேன் டூ இட்லாம் சொல்கிறேன் ஆனால் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு வெளியே வரீங்க. பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு ரெடியாக நிற்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்னங்க அண்ணனே, இல்லை நானும் ஃப்ரெஷ்அப் ஆகணும் அதான் அப்படின்னு. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு நகர்றீங்களா. உடனே வந்துட்டு உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு போகிறாரா. நீங்கள் பார்க்குறீங்க, டக்குன்னு கீழே குடிஞ்சிட்டீங்க. அவர் பார்க்குறாரு என்ன அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவர் வந்துட்டு குளிச்சுட்டு முடிச்சுட்டு அப்புறம் வராரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு பெட்டில் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு படுக்கவும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. உடனே வந்துட்டு அவர் பார்க்குறாரு, ஏன்னா தூங்கலையா, தூங்கணும்னு சொன்னேன் அப்படின்னே. இல்லை இல்லை அப்படின்னோடனே, இங்கே பாரு ஒய்யன், நான் இப்பயும் சொல்கிறேன், நான் இருக்கிறது உனக்கு ஆக்வர்டாக எம்பாரசிங்காக அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் என்கிட்ட சொல்லிடு, நான் போயிடுவேன் அப்படின்னே. இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படின்னே. அப்புறம் என்ன அப்படின்னே. அது அது இல்லை அது ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னே. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் பெருசாக கண்டுக்கல. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, உனக்கு பிரச்சனை இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய்க்கிறேன் அப்படின்னே. இல்லை அப்படின்னே. இல்லை எதுக்கு நம்ம தனியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் ஒரே ரூம் புக் பண்ணி, உனக்கு ஒரு வேளை அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல்லு, நான் வேறு ரூம் போயிடுறேன்னு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் சொன்னதை வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணலைன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ரூம் புக் பண்ணேன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றா இல்லை, ஒன்றா நார்மலாக ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி புக் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அதுவே ஆக்வர்டாக இருக்குது. இந்த மனுஷன் வாயிலேருந்து இப்படியெல்லாம் வார்த்தை வருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு அப்படி பார்க்குறீங்களா. என்ன அப்படின்னே. இல்லை ஒன்றும் இல்லை, தூங்கலையா நீங்கள் அப்படின்னே. இந்த தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு டவலெல்லாம் ப்ராப்பராக காய வச்சுட்டு அப்படியே வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு படுக்கிறாரு. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. சரி இருந்தாலும் எதுவும் காமிச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டீப் ப்ரெத்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதான் இதெல்லாம் மனசுக்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் மூஞ்சி ரொம்ப நார்மலாக வச்சுருக்கீங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வர்றதுக்குள்ளேயே நம்மளே படுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு, இல்லை அதுக்கு ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டப்புன்னு அப்படியே படுத்துட்டு இது பொத்திக்கிறீங்க. அதாவது பெட்ஷீட்டை வந்துட்டு அப்படியே பொத்திட்டு அப்படியே அந்த சைடு திருப்பி படுக்கிறீங்களா. பார்க்குறாரு, என்ன இந்த பிள்ளை ஒரு வேளை ஆக்வர்டாக இருக்குன்னுதா இல்லைன்னுதா எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. பரவாயில்ல, அவளுக்கு ஆக்வர்டாகவே இருந்தாலும் நம்ம இருப்போம். அவள் ஒருவேளை நம்ம கூட இருக்கிறத அவள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா போல், அந்த ஆக்வர்ட்னஸை நம்ம குறைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு தான் ஜங்குக்கு வந்துட்டு ரூம் புக் பண்ணியிருந்துருப்பாரு. பட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி அது இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருப்பீங்க. இல்லை இவர் கஷ்டப்படுன்ட்டு நீங்கள் சொல்லாமல் இருக்கேன்றதெல்லாம் அவருக்கு புரியுது. பட் இருந்தாலும் இவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கிறது அப்படி சொல்லிட்டு தான் வந்துட்டு அவர் இது பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாரா. உடனே வந்துட்டு நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திடீர்னு வந்துட்டு இப்படிலாம் பண்ணும்போது எப்படி அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு அவர் எதுவுமே வந்துட்டு அவர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலான்ட்டு தான் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருந்துருப்பாரு. ஆனால் இதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா. அவர் பார்க்குற இதுக்கே ஆக்வர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி
அவர் பார்த்துட்டு சரி நம்ம எதுவும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துருக்கத பார்க்குறாரு. அப்புறம் அவரும் வந்துட்டு அவர் சைட் படுத்துட்டு லைட்டை வந்துட்டு ஆஃப் பண்ணுறாரு. லைட் ஆஃப் பண்ணே வந்துட்டு உனக்கு அப்படியே லைட்டாக உனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அவ்வளோ நேரம் தூக்கம் வந்துச்சு, ஆனால் இப்போ தூக்கம் இல்லாமல் அப்படியே கொட்டை கொட்டை வந்துட்டு அந்த மாதிரி முழிச்சிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்களா? உடனே வந்துட்டு இவர் பார்க்குறாரு, தூங்கிட்டியா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அது திரும்பினால தூங்கிட்டீங்களா முழிச்சிருக்கீங்களான்ற மாதிரி தெரியலையா? உடனே வந்துட்டு இப்படி ஒயன் அப்படின்னோடனே உங்களுக்கு நான் என்னடா இது நம்மளே கூப்பிட்றாரு அப்படின்ட்டு சொல்லுங்கங்கன்னொடனே அப்போ வந்துட்டு இல்லை அது வந்துட்டு அப்படின்னோடனே சரி ஏதோ சொல்ல வரான்ட்டு நீங்கள் இந்த சைடு அவரை பார்த்த மாதிரி நீங்கள் திரும்பி எப்படி படுப்பீங்களா? இல்லை இன்னைக்கு எப்படி உனக்கு இருந்துச்சு? என்ன எதுவும் பார்த்தீங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா? இல்லை எதுவும் சஸ்பீஷியஸாக இருந்துச்சான்னு கேட்க தான் இது பண்ணேன். இல்லைங்க இன்னைக்கு எதுவுமே எங்களுக்கு சஸ்பீஷியஸாக இல்லை. பட் நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருக்காங்க. நீங்கள் அவர் மூஞ்சி பார்க்குறீங்க, அவர் உங்கள் மூஞ்சியை பார்க்குறாரு. 2 பேருமே ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக தான் இருக்குது. யாருமே பிரேக் பண்ணல. 2 பேரும் மாறி 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 மூஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்மளே பிரேக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, அவரே பிரேக் பண்ணிவிட்டு அந்த சைடு திரும்பிடுவார், இல்லை ஏதாவது பண்ணிடுவான்ட்டு நீங்கள் நினச்சிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம திரும்பினா ஏதாவது மறுபடியும் ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்குமா? சரி நம்மளே அப்படி தூக்கம் வர மாதிரி சீன் போட்டு இப்போ திரும்பிடலாம், அவர் வந்துட்டு கண் எடுக்கிற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படி தூங்குற மாதிரி வந்துட்டு இவ்வளோ நேரம் அவர் சைடு ஒரு சைடாக பார்த்து படுத்துருந்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு மல்லாக்கா வந்துட்டு மேலே சீலிங்கை பார்த்துட்டு படுத்துருப்பீங்களா? உடனே வந்துட்டு நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறீங்க, என்ன அவர் எதுக்கு ட்ரை பண்ணுறாரு, என்ன அது ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் யோசிச்சிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கே ஒரு மாதிரி தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுங்க. ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க பார்த்துட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவருமே தூங்கிடுவாரா? தூங்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு மிட் நைட்டில் லைட்டாக அவருக்கு ஒரு மாதிரி முழிப்பு தட்டும். ஏதோ வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, இந்த சைடு அவர் சைடு மறுபடியும் ஃபேஸ் பண்ணிவிட்டு அவரோட பெட்ஷீட் இருக்கும்ல, அதை வந்துட்டு கொஞ்சம் அது மேலே அப்படியே கை வச்சு பிடிச்சிருக்க மாதிரி, அதாவது அவருக்கு உங்கள் கை வந்துட்டு அந்த பெட்ஷீட் மேலே இருந்தனால உங்கள் கைக்கிட்டே கொஞ்சம் சில பெட்ஷீட்லாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி போர்வை வந்துட்டு இல்லாத மாதிரி இருக்குமா, நீங்கள் அதனால வந்துட்டு அவர் லைட்டாக அந்த குளிர் தாங்காமல் எந்திரிச்சிருந்துருப்பார். உடனே வந்துட்டு பார்க்குறாரு என்னது அப்படின்னும் போது நீங்கள் கையை வச்சு லைட்டாக இழுத்து பிடிச்சிருக்க மாதிரி இருந்தோடனே வந்துட்டு அவர் பார்த்துட்டு அப்படியே உங்கள் மூஞ்சியவே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் படுத்திருக்காரா? என்ன நினச்சிங்களோ தெரில, திடுக்குன்னு அப்படியே எந்திரிச்சு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி டப்புன்னு உட்காந்துருவீங்க. அவர் வந்துட்டு நீங்கள் எந்திரிக்கிறத பார்த்தோன்னே டக்குன்னு அவர் கண்ணை மூடிட்டார். ஏன்னா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கண்ணை மூடிட்டார். கண்ணை மூடினதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு அவரோட இடம், அதாவது அவரை இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அவர் பக்கத்துலேயே வந்துட்டு கடலிங் பண்ணி படுக்கிற அளவுக்கு தான் தூரத்தில் படுத்து இருந்திருப்பீங்க. அவர் போர்வை வேறு பிடிச்சி இழுத்துருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு மாதிரி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவீங்க, அந்த போர்வையெல்லாம் வந்துட்டு அவர் சைடு தள்ளி விட்டு உங்கள் போர்வையெல்லாம் நல்லா உங்கள் சைடு இழுத்து நல்லா பெட்டோட அந்த இதுக்கு எட்ஜில் போய் படுத்துக்குறீங்களா? உடனே வந்துட்டு அவர் பார்க்குறாரு, என்ன என்ன இப்போ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக பார்ப்பாரு. நீங்கள் அந்த ஒரு கண்ணை திறந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரி திறந்து பார்க்கும்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க பார்த்துட்டு என்ன பண்ணுது இந்த பிள்ளை அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போய் டக்குன்னு படுத்துறீங்களா? உடனே அவர் பார்க்குறாரு, என்னாச்சு இந்த பிள்ளை, ஐயோ என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ நீங்கள் அந்த சைடு ஃபேஸ் பண்ணனால வந்துட்டு மூஞ்சி தெரியல, நடிக்கு நல்லா தானே போயிட்டுருந்துச்சு, திரும்பி படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கும் தூக்கம் வந்து அப்படியே படுத்துட்டாரு. ஸோ இதோட எபிசோடு இன்றைக்கான எபிசோடு இதோட முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு தெரில, எனக்கே வந்துட்டு தெரியுது ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த ரொமான்டிக் சைட்லலாம் நான் கொஞ்சம் வீக்கு. நான் கூட சொல்லுவேன் இவங்கக்கிட்டலாம், இல்லை நம்ம வந்துட்டு அவங்க கேட்குறாங்க இப்படி வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ்லாம் வைங்களேன், கொஞ்சம் தூவலாம் அப்படி தூவி விடுற மாதிரியாவது வைங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. பட் ஐ காண்ட்டு வைக்க முடியலன்றதோட தெரியலைங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை தெரியலன்றதை காட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு, அதாவது இப்போ கதை வந்துட்டு போயிட்டுருக்க போக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போனால் தான் கொஞ்சம் அது ஆப்டாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு என்னடா இந்த பிள்ளை
ஒரு மாதிரி மொக்கையாக கதை போடுது, ஒரு இதே சுவாரஸ்யமே இல்லை, சப்பையாக போகுது அப்படின்ற மாதிரி யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் மன்னிச்சு. ரொமான்டிக் ஃபேன்ஸ் யாருக்காவது தோணுச்சுன்னா மன்னிச்சு. அப்புறம் வந்துட்டு யார் சில த்ரில்லர் ஜான்ரா பார்க்குற அவங்களுக்கு வந்துட்டு என்ன த்ரில்லர்னு சொல்லிட்டு கன்றாவியாக கொண்டு போகிறேன்லாம் சொல்லி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அது எப்படி சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா அதுக்கும் மன்னிச்சு. நானும் வந்துட்டு ஏதாவது த்ரில்லர் ஜான்ராலாம் வந்துட்டு இது த்ரில்லர்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷன், அந்த போலீஸ் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சப்போர்ட் கொடுங்க. ஓகே, அவ்வளோதான். எப்பயும் போல் நம்ம சொல்லிட்டதை சொல்லிடலாம். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க, பார்த்து கேளுங்கப்பா. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறது தான் காது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் வந்துட்டு காது கேட்க மாட்டேங்குது. எனக்கெலாம் சுத்தமாக அப்போல்லாம் வந்துட்டு காதே கேட்கல, ஒரு பக்கம் காது கொயின்னுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காதை வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கோங்க. கண்ணுக்கு இதுனா கூட கண்ணாடி போட்டுக்கலாம், பட் காது போச்சுன்னா வேறு காது வைக்க முடியாது. எனக்கும் அதான், எனக்கு இப்போ ஒரு நிலமையே அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில், இன்னும் கொஞ்சம் நாளில் இல்லை, வயசான என்ன பண்ணுவோம், செவிட்டு மிஷின் வைப்போமா அப்படின்ற அளவுக்குலாம் என்னோடய தாட்ஸ்லாம் போயிடுச்சு. அந்த அளவுக்கு காது அடி ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸில் சவுண்டு கம்மியாச்சு கேளுங்க. அப்புறம் இவ்வளோ பேசல, நானே வந்துட்டு சவுண்டை கூட வச்சு கேட்டனால தான் காது இப்படி இருக்குது. அதனால தான் ஹெட்ஃபோனும் உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோன் வேறு கேட்க மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. இது இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க, எதுவும் அடிக்ட் ஆகிக்கிறாதீங்க. அடிக்ட் ஆகிற அளவுக்குலாம் என் ஸ்டோரியில் ஒரு மயிர் இருக்காது. ஸோ இருந்தாலும் சும்மா ஒரு இதுக்கு ஒரு சீனுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் சொல்கிறேன். அப்புறம் ஓகே, அவ்வளோதான். பை பை டிசிஸ்.